அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா ஒரு சப்பு டீப் ஒன்று சர்வீஸ்க்கு வந்துருக்கு. இது என்ன கம்ப்ளைண்ட் கழட்டி பார்க்கலாம். வேணும்ல டாட்டா ஏசிலேருந்து கழட்டி கொடுத்தாங்க சர்வீஸுக்கு. அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகுது, என்னென்னு பாருங்கள். நாங்கள் அது என்னென்னு கழட்டி என்னென்னு செக் பண்ணுவோம். கழட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா டைட்டி ரெட்ஃபோன் சோப்பு போட்டிருக்குறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் போட்டு போட்டிருக்காங்க. இது என்னென்னு கழட்டி போட வெளியே எடுத்து பார்த்தா தான் தெரியும். கழட்டி வெளியே போர்டை எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்ஸில் ரெஜிஸ்டர் பூரா பர்னர் ஆயிடுச்சு. அது என்னன்னு கழட்டி செக் பண்ணல. பின்னாடி எஸ்எம்பிஎஸ் பின்னாடியில் எப்படி இருக்கு பார்த்துட்டு இந்த ஐசி இப்போது செக் பண்ணி பார்க்கணும். STK 4140 போட்டிருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 4 மாதம் மட்டுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பின்னாடியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இதில் 4 மாதம் மட்டும் போச்சு. ரெஜிஸ்டர்லாம் போச்சு. அப்புறம் இந்த STK ஐசி போயிடுச்சு. இந்த கஸ்டமர்கிட்ட கேட்கணும், இது சர்வீஸ் பண்ணி போடுறதா இல்லை வேறு எதுவும் மாற்றுறதான்னு கேட்கணும். ஏற்கனவே பூரா ட்ராக்லாம் போய் எல்லாம் மறுபடியும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சர்வீஸ் போயிருக்க மாட்டேருக்கு. இந்த இடத்துல ட்ராக் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லாவே போயிருக்கு. கஸ்டமர் கேட்டதுக்கு வேறு எதாவது மாற்ற முடியுமான்னு கேட்டார். ஏற்கனவே சர்வீஸ் பண்ணி ஐசி போய் மறுபடியும் இதே ரீசர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இது வேறு எதாவது பண்ணித்தர முடியுமான்னு கேட்டார். நம்ம ஏன்னா இன்வெர்ட்டர் போர்டு வேணால் வேறு போர்டு மாற்றி தரோம் அப்படின்னா, அப்புறம் அந்த ஐசியும் அடிக்கடி போதுன்னு சொன்னாங்க STKவும். சரி, அதனால நம்ம சரி வேறு போட்டு தரோன்னு சொல்லி என்ன வேணுமோ 2 ஃபிட்டு போர்டு வாங்கி ஒரு GR SMBS இதை போட்டு கொடுக்க போகிறோம். STK எடுத்துகிட்டு சப்புக்கு இதை போட்டு கொடுக்க போகிறோம். சக்தி கம்பெனி. இது கம்ப்ளைண்ட் வராமல் வருமானு கேட்டார். மாட்டித்தரம் பாருங்கள் அப்படின்னு. நல்லா இருக்குது. வரை மாட்டி கொடுத்துருக்கேன், கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைன்னு அதை மாட்டி கொடுக்க போகிறோம். புது SMBS மாட்டையில் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க.
அதில் பார்த்திங்களா அந்த ட்ராக்கெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா. அது புது நீங்கள் அடுத்து மாற்றுறதுல வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன காப்பர் கம்பியை எடுத்து இந்த ட்ராக்கில் பூரா வச்சுக்கோங்க. இந்த வச்சுருக்க இந்த ட்ராக்கு, அப்புறம் இந்த மாஸ்பெட்டு எங்கெங்கே வருதோ அந்த இடம் பூரா வச்சுருக்கேன். இந்த இங்கேருந்து இந்த இடம் இங்கெல்லாம் வச்சுருக்கேன். இது ஏன்னா ஹீட்டானால் அவ்வளோ சீக்கிரம் கட்டாக இந்த ட்ராக் கட்டாகாமல் இருக்கிறது. இது தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாதவங்களுக்காக சொல்கிறது. தெரிஞ்சவங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. செட்டு ரெடி ஆயிடுச்சு. 6 மணிக்கு வாங்கிக்கிறேன் பாருங்கள். ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள், இதுதான் பேஸ் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.